பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் வாயிலாகவும் ஜாச்சின் ராஜ் அஃபிஷியல் கிஸ் அண்ட் வாக்கர்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாகவும் நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நாம் அப்படியே ஒரு பாடலை பாடி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆண்டவரை அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாய் நல்லா ஆராதிக்க போகிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம இருக்காது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லாம இருக்காது. ஆனா அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பேசணும். நீ என்ன தாக்கிறதுக்கு யாரு? நான் ஆண்டவர் கையில, தேவனுடைய கையில ராஜ்யம் முடியுமா இருக்கிறேன். தேவனுடைய கையில அவர் என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நீ என்ன தொடறதுக்கு நீ யாரு அப்படின்னு நம்ம பேசணும். மனுஷங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், எதுவுமே யாரையும் பத்தி யார்கிட்டையும் தப்பாவே பேசியிருக்க மாட்டோம். ஆனா மற்றவர்கள் சொல்லுகிற புரளிகளை நம்பி நம்மளை தப்பா நினைப்பாங்க. அதுதான் ஒரு தவறான காரியம். ஆனா என் வாழ்க்கையில இதுவரை அப்படி நடந்திருக்கு. ஆனா இதுவரையிலும் என் தேவன் என்னை விழாமல் பாதுகாத்து ஊழியத்தில் நிலை நிற்கும்படி என் தேவன் செய்திருக்கிறார். அதான் எபிரேயர்ல 12வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவங்களையும், அந்த பாவங்கள்ங்கிற இடத்துல நம்ம நெருக்கி நிற்கிற பிரச்சனைகளையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கிறோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை சார்ந்திருப்போம், ஆண்டவரை நம்பியிருப்போம். ஆண்டவரை நம்பியிருக்கும் போது, ஆண்டவரை சார்ந்த ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது இந்த வர பிரச்சனை எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம பாட போகிற ஒரு பாடல்ல கூட ஒரு சரணம் சொல்லுகிறது பாருங்க. சிறகுகளாலே என்னை மூடி கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலையிடைத்தார். பாத்தீங்களா, அந்த எவ்வளோ நல்ல லைன். அருமையான பாஸ்டர் ஈகன் கோமஸ் அவர்கள் அன்னைக்கு அவர்களோட முழுற ஜபத்தை ஆண்டவர் அட்டன் பண்றதுக்கு கிருபை செஞ்சாங்க. அப்போ அவரோட சாட்சியை சொன்னாங்க. இந்த பாடல் அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரர் எப்போ எழுதினார் அப்படின்னா, போன வருஷம் என்னோட பிறந்தநாள் டைம்ல அவங்க அண்ணன் கூட ஒரு மீட்டிங், பாஸ்டர் ஆண்டன், ரீகன் கோமஸ் பாஸ்டரோட அண்ணன் ஆண்டன் அவர்களை மீட் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்போ சொன்னாங்க, என் தம்பிக்கு இந்த மாதிரி பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நேற்று சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2024 ஜனவரி மாசத்துல அவங்களுக்கு அந்த கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷன் டைம்ல அந்த தேவ மனுஷன் இந்த பாடலை பாடுறாரு. என்னை என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி என் உள்ளம் என்றென்றும் போற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பாடல் நேற்று தான் தெரியும். ஆனா போன வருஷம் இந்த மனுஷர் எழுதினாரு அப்படின்னு தெரியாது. இந்த பாடல் என்னை மிகவும் தொட்டது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இத்தனை நாட்களா, பிறந்த நாள்லேருந்து இத்தனை நாட்களா என்னை ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டு என்னை அற்புதமாக சுகமாக நடத்தி வந்தீங்களே, உங்களுடைய கிருபைதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட உடனே நன்றி சொன்னேன். அன்றைக்கு நல்ல ஃபயரா, நல்ல அக்னி அபிஷேகத்தில் ஆராதிக்க கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கு கூட நாம் ஒரு பாடலை பாடி, இந்த பாடலை என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும் அப்படிங்கிற பாடலை, ஒரு பொழுது பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவாயே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும்.
ஒரே ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் அப்படிங்கிற புஸ்தகத்தை பைபிளில் நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. சங்கீதத்தில் நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் சங்கீதம். அதனுடைய 122வது அதிகாரத்திலையும் பாருங்கள். 122வது அதிகாரத்தில் மொதல் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எப்பயுமே என்னோட லைவ் வர்ஷிப், அதாவது நான் லைவ் வர்ஷிப் லீட் பண்ணும்போது சொல்லுகிற வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் தெரியுமா? என் கூட நீங்க சேர்ந்து சொல்ல போறீங்க. அந்த இன்று எனக்கு அவர்கள் சொன்னபோது அப்படிங்கிற இடத்துல நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜாச்சின் ஆகிய எனக்கு அவர்கள் சொன்னபோது, இந்த இடத்துல நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜாச்சினாகி எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று. உண்மையிலே ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம ஆராதிக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவரை பாடுறதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு அவர் கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்தினால நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தகுதியில்லா நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே ஆராதிக்க வைத்திருக்கிறார் என்றால் அவரோட மேலான கிருபையும் அவரோட மேலான தயவும் அவரோட மேலான மகிமையும் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பாடலை பாடி அப்படியே ஆண்டவரை ஒரு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி உள்ளம் என்றென்றும் போற்றும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லி உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே நம்மை மூடிக்கொண்டார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது என்னை வேலியடைத்தார். ஆமென். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார். செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடையின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே
தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி சுவையே. உள்ளம் என்றும் உள்ளம் என்றும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். மொச்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே மரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆமென். முகமுகமாக நித்தியமா மொச்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆண்டவனே. ஓ துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்றும். மீண்டும் மீண்டும் ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி சுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. பாடல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு உண்மையிலே பிடிச்சிருச்சு. ஆமென். ஆத்துமா பாடிடுதே ஆத்மனேஸ்வரி இயேசுவே. ஹல்லேலூயா. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. நானா சொல்லுவேன், எவ்வளவு ஆராதித்தாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொன்னா போதவே போதாது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது கண்டிப்பாக அதில் ஆண்டவர் நமக்கு அதுக்கு உண்டான பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கும் சேர்த்து தான். மைக் பிடிச்சு பேசுறது மட்டும் ஊழியமே கிடையாது. ஆமென். ஒரு சபைக்கு நம்ம போனோம் அப்படின்னா சபையில் பாய் விரிக்கிறது, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, சவுண்ட் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, கீபோர்ட் ப்ளே பண்ணுறது, ரிதம் பேடு, கிட்டார், அப்புறம் பாடல் பாடுவது, அப்புறம் சங்கீதம் வாசிப்பது, அப்புறம் வசனம் வாசிப்பது, இவைகள் எல்லாமே ஊழியம்தான். ஏதோ மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அது மட்டும் ஊழியம் கிடையாது. ஊழியத்திலே வெவ்வேறு ஊழியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊழியம். ஹல்லேலூயா. டிவி ஊழியம் அது ஒரு ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம் அது ஒரு ஊழியம். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். இந்த உலகத்துல இருந்து நம்ம போகும்போது ஒன்று கொண்டு போறதும் இல்லை, அந்த அதாவது உலகத்துக்கு வரும்போது எது கொண்டு வந்ததும் இல்லை. அதனால ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? ஒரு கூட்ட ஆத்துமாக்கள்
நம்மகிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அப்போ பரலோகத்தில் நம்ம போய் நிற்கும்போது, ஏடா நான் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தேனே, இவ்வளோ ஜீவனை கொடுத்தேனே, இவ்வளோ கிருபையை கொடுத்தேனே, இவ்வளோ வரங்களையும் அல்லேலூயா யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் கொடுத்தேனே, இதை வைத்து நீ என்ன செஞ்சன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஜீவன், சுகம், பலன் யாவற்றும் அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஜெபம் அதிகமாகவும், நம்முடைய வேத வாசிப்பு அதிகமாகணும், நம்முடைய ஆத்மா ஆதாயம் பட்டிருக்கிறது அதிகமாகணும், இவை எல்லாமே அதிகரித்து வரணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. இனி ஒரு முறை கூட இந்த பாடலை நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஆராதனை அப்படிங்கிறது ஏதோ பாடலை மட்டும் பாடினோம், சில வார்த்தைகளை சொல்லி பாடினோம், ஆராதித்தோம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு தகப்பன்ட்ட, உலக பிரகாரமான தகப்பன்ட்ட நம்ம என்ன பேசுவோமோ அதை அப்படியே பேசுகிறது தான் ஆராதனை. ஆராதனை அப்படின்னா நம்மையே மறந்து ஆண்டவரை மட்டும் நினைத்து கொண்டு ஆராதிப்பது தான் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே மனசில் வைக்கக்கூடாது. பிரச்சனையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், எதையுமே மனசில் வைக்காமல் ஆண்டவரை மட்டும் ஆராதித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பாரம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லை, உங்களுக்கு இருக்கிற வியாதி, உங்களுக்கு இருக்கிற பலவீனம், இவை எல்லாம் கடந்து போகும். நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க 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 உங்களுக்குள்ளே 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 ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய பலமும் சுகமும் அப்படியே உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை கூட நம்ம இந்த பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே, துதித்திடும் என்னுள்ளம் என்னும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டா, சக்திகளால் அணைத்துக் கொண்டா, வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லலாமா? சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார், சக்திகளால் அணைத்துக் கொண்டார், வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே, துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே, பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. சொல்லுவோமா? முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே, மரணங்களும் இல்லையே பலவீனமும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேச இயேசுவாயே,
துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்மநேசர் இயேசுவையே. போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். அவரை பாடிக்கிட்டே இருக்கணும் என் நேரம். எனக்கு ஆசை தான். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆராதிக்க போவேன். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கேயாவது மீட்டிங்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் போகும்போது, பைக்கில் போகும்போது அப்படியே அந்நிய பாஷையிலே ஆராதிச்சுட்டு போவேன். சில நேரம் அப்படியே செபிச்சுட்டு போவேன். அந்த நாள் உண்மையிலே ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார், நானும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஆண்டவரோட பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கிட்டே இருப்பேன். எவ்வேளையும் எப்பொழுதும் நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் ஃபாதர் பெர்க்மன் தாத்தா அவர்கள் பாடினாங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்ப வருவான் என்று. நம்ம துதியை எடுக்கும் போது தான் சாத்தான் நம்மளை விட்டு ஓடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகணும். அப்படியே இருக்கிற இடங்களிலே கொஞ்சம் கண்களை மூடி, ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் பிரைஸ் அவர் காட். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இன்றைக்கு மக்கள் கள்ள மண்ணை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மரித்த தேவனை ஆராதிக்கல. இன்றும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான குழிகளிலும் இருந்து, ஒளியான சேற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தாரே. எவ்வளவு பெரியவர்! அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு துளி அளவும் தகுதி கிடையாது. ஆனால் நம்மையும் ஆண்டவர் ஆராதிக்க வைத்திருப்பது அவரோட மேலான தயவு, கிருபை மட்டுமே. மனிதர்கள் நம்மை தூற்றினாலும், எல்லாரும் நம்மை வெறுத்தாலும், நம்மை வெறுக்காத, நம்மை தூற்றாத, நம்மை நேசிக்கிற தேவன் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அவர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் மட்டும்தான். யார்னா? இயேசு கிறிஸ்து. அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரே. இத்தனை வேளையில நம்ம தேவையில திகைத்து நின்றிருப்போம். ஐயோ, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நாளை தன்னுடையதற்காக கவலைப்படும், நாளைக்காக கவலைப்படாதீர்கள் பைபிள்ல வசனம் சொல்லுகிறது. நம்ம டே டு டே லைஃப்ல பாருங்களேன், காக்கைகளை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை. ஆனா அவைகளையும் நம்ம பரமப்புதா பிழை போட்டுக்கிறார்னா நம்மளை பிழை போட்டுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? எங்க லைஃப்லலாம் எங்க குடும்பத்துல சில நேரத்துல நாங்க முன்னாடி வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, நைட்டு சாப்பாடு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் எங்களை போதிச்சார். எப்படின்னே தெரியல, அதிசயமா போதிச்சார். அதான் பாருங்களேன், எலியாவை பாருங்களேன், பயந்து இந்த
எசபேலுக்கு பயந்து சூர செடி கடியில போய் படுத்து கிடக்கிறாரு. போதும் ஆண்டவரே, ஆண்டவரே போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கிறாரு. அழகா பாருங்களேன், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் பாருங்க, ஒரு 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 காகத்தின், அதாவது கேலி தாற்றண்டையில ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு காகத்துக்கு என் தேவனுடைய மனுஷனை போய் போஷின்னு சொல்லிட்டு காகத்துக்கு கட்டளையிட்டு பாருங்களேன், அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போய் போஷித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசிக்கு வேண்டிய ஆகாரத்தை நம் ஆண்டவர் கொடுக்க நிச்சயமானால் நமக்கு ஹல்லேலூயா அன்றன்றைக்கான தேவையான ஆகாரத்தையும் ஹல்லேலூயா அன்றன்றைக்கான தேவைகளையும் ஹல்லேலூயா சந்திப்பது அதிக நிச்சயமே. அதான் பாருங்க, நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவரின் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. எனக்கு பிடிச்ச பாடல் இந்த பாடல். நம்ம இதை தான் பாடி அப்படியே ஆராதனை செய்ய போகிறோம். அதுல பக்தன் பாருங்க அழகா எழுதியிருக்கிறார், பொல்லாப்பு நேரிடாது, பாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் நம்ம பிரயாணம் பண்ணுகிற பாதைகளில் தேவனுடைய தூதர்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய கரங்களை நம்மை தாங்குவார். எவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். சங்கீதம் 91 பார்க்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று தேவனுடைய ஹல்லேலூயா தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 வருஷங்களுக்கு முன்பாக கொரோனா வந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? கொரோனா வந்துச்சு. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள் எத்தனை பேர் மரிச்சு போனாங்க. ஆனா நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமா இல்லையா? அது மிகவும் ஆண்டவரோட கிருபையினால நம்ம இருக்கிறோம். எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரங்க மரிச்சு போனாங்க, ஆனா நம்ம கிருபையாக வச்சிருக்கிறாரு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். எத்தனை நன்றி சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 பாட, ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் கொடுத்தாலும், எத்தனை நாட்கள் கொடுத்தாலும் அவைகள் போதவே போதாது. ஏன்னா நம்ம அப்பா செய்த நன்மைகள் பல கோடி நன்மைகள். கஷ்ட நாட்களில் நம்ம கூட இருந்து தீர்க்காயுசினால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. எனக்காய் என்னை போஷிப்பா, எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பா. துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகின் நிழலில் மறைப்பா. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பா, எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பா. துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பா. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோ. இன்னொரு முறை
நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேனே நம்பிக்கையோடு. நேரிடாது வாதையோ உன்னை அணுகாது. பாதைகள் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்பு நேரிடாது வாதையோ உன்னை அணுகாது. பாதைகள் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. இரவினிலே பயங்கரமும் பகலிலே பறக்கும் அம்புகளுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படேன். இரவினிலே பயங்கரம் பகலிலே பறக்கும் அம்புகளுக்கு இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நான் பயப்படு. ஏனென்றால் நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. எனக்காய் கருதுவார் என்னை போஷிப்பார். எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சீரகில் நீழலில் மட்டும் எனக்காய் கரும் என்னை போஷிக்கும். இந்த அவசியங்கள் எல்லாம் துன்ப
நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேனே நம்பிக்கையோடே. நம்புவதற்கே எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. அவர் ஆராதிக்கும் போது எனக்கெல்லாம் அப்படியே அழுக வருது உள்ளுக்குள்ள. ஆனா வெளியே காமிக்க முடியல. பல கோடி நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ நோய் வந்தது, எத்தனையோ பலவீனம் வந்துச்சு, எத்தனையோ தேவை வந்துச்சு. இவைகள் எல்லா மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை அல்லேலூயா நோயிலிருந்து அல்லேலூயா நோயிலிருந்து பலவீனத்திலிருந்து தேவையிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி எல்லாம் நம் தேவன் செய்தாரு. ராபா ஷாச்சலா ராபா கேச்சேலே ப்ரோகோ சந்தா அதுனகன கரிபா கதகத்தன ரிபா சந்தலா ராபா. உண்மையிலே நம்ம ஆண்டவர் நல்ல தேவன். நம்ம ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே லைவ் வர்ஷிப் செஷனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையாக எங்களை பாட இயேசுவை ஆராதிக்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அப்பா, அடுத்த லைவ் வர்ஷிப் செஷன் வரும் வரையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவன் எங்களை ஆண்டவரே அருமையாக ஹல்லேலூயா ஆச்சரியமாக நடத்தினார் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாட்சி கூற சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த லைவை இந்த நேரலை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. God bless you abundantly Lord. அப்பா, இந்த வர்ஷிப் ஆசீர்வதித்த தெய்வத்திற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் மேலாக கடந்து வந்த தெய்வத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, அடுத்த லைவ் வர்ஷிப் செஷன் இயேசுப்பா வரும் வரையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எவ்வேளையிலும் உம்மை பாடிக்கொண்டிருக்க, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, உம்முடைய வேதத்தை அப்பா நாங்கள் தியானித்துக் கொள்ள இயேசுப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க ராஜா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். எல்லா துதிகனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென். Praise Lord dear friends. God bless you. இந்த நேரலை வாட்ச் பண்ணி என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்த உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த லைவ் செஷன் வரும் வரையிலும் இணைந்திருப்போம். ஜாச்சின் ராஜ் அபிஷியல் கீசன் வாக்கல் சேனலுடன் மற்றும் ஹெவன்லி சவுண்ட்ஸ் மினிஸ்ட்ரி சேனலுடன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God. Hallelujah.